முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, என் நெற்றி ஒளியை தொட்ட உன் வாழ்க்கையில் இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் உனக்கான நல்லது நடக்க போகுது. இது எப்படி நடந்ததுன்னு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு சில திருப்பங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் உண்டு பண்ண போகிறேன். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக வந்த பிறகு இனிமே உனக்கு என்ன கவலை? எல்லாமே உனக்கு அழகாக, அருமையானதாக, அற்புதமானதாக மாறப்போகுது. ஒரு மலர்லேருந்து வரக்கூடிய வாசனையை பொறுத்து தான் அந்த மலர் எல்லாருக்கும் பிடிச்ச விதமாக மாறும். மொத்தத்தில் வீசுகின்ற வாசனையை பொறுத்து தானே மலர்களுக்கு சிறப்பு சேருது. அதே போல தான் நீ பேசுகிற வார்த்தைகளை பொறுத்து தான் இந்த உலகம் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும். எப்போதும் எல்லா இடங்கள்லையும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக, நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இன்னைக்கு வேணும்னா உனக்கு கை கொடுக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்காக கைத்தட்டுவதற்காக இந்த உலகத்தில் எல்லாருமே ஒன்றா கூடி வர்ற அளவுக்கு உனக்கான வெற்றியை மாபெரும் வெற்றியாக இந்த அப்பன் முருகன் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ மட்டும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்வமே. கையில் காசும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் சொந்தம் பந்தம் பாசம்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகம் உன்னை தேடி வரும். ஆனால் காசு இல்லாட்டி நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட ஒருத்தரும் தேடி வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன். பணத்தை பெருசாக நினைக்கிற மனிதர்களை இந்த பணங்கிறது பூமியை தவிர வேறு எங்கேயுமே செல்லுபடியாகாது. நீ செஞ்ச கர்மாவும் நல்ல விஷயங்களும் நன்மைகளும் மட்டும்தான் உன்னை பின்தொடர்ந்து வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் காசு பணமே பெருசு நினைக்காம நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. நீ தேடுறதெல்லாம் உன் கைகளில் கிடைக்காது. கிடைச்சாலும் அது உன் கையில் நிரந்தரமாக தங்காது. உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட வந்து சேரு. உனக்கான நல்லதை, உனக்கு சரியானதை, உனக்கு நிரந்தரமானதை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். எதையோ தேடி எதெதுக்கோ அலைஞ்சு எங்கேயோ தொலைச்சி எதையோ பெற்றுக்கொண்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே தவிச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை ஒரு வழியாக வாழுகிறதை விட கஷ்டப்படுறன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் விரட்டி அடித்து உனக்கான சந்தோஷங்களை கொடுப்பதற்காகவே என் நெற்றி ஒளியை தொட சொன்னேன் என் செல்வமே. பணங்கிறது உயிரில்லாத ஒரு பொருள் தானே. அந்த பணத்துக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் கூட இந்த உலகத்தில் உயிருள்ள ஒரு மனிதனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உறவுகள் கையில் காசு பணம் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள பெருசாக நினச்சி மரியாதை கொடுக்குற மனிதர்கள் காசு பணம் இல்லாதவங்கள ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக நடத்துகிறத நான் பார்க்க தான் செய்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ ஒருபோதும் அப்படிப்பட்டவர்களில் ஒருவனாக மாறிவிடாதே. காசு இருந்தாலும் இல்லைனாலும் மனிதனை மனிதனாக நினைக்க பழகு. மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள பழகு. ஒரு மனிதனுக்கு அனுபவங்கிறது அவனோட வயசை பொறுத்தது கிடையாது. அவன் வாழ்க்கையில் சந்தித்த தோல்விகளையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் பொறுத்து அவங்க மாறிட்டாங்களா, பக்குவப்பட்டாங்களத பொறுத்து தான் அனுபவம் கிடைக்குது. நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக பழகு, அளவாக பழகு. இதுதானே அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அளவுக்கு மீறி அன்பை காட்டினாலும் உன்னை ஏமாத்திடுவாங்க. ரொம்ப நம்பிக்கை வச்சாலும் உனக்கு துரோகம் செஞ்சிருவாங்க. அதனால் எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக அளவுகோலாக நடந்து கொள். நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு. நீ நினைக்கிற விஷயத்தை எல்லாம் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். நீ பேசுகிறத தப்பாக புரிஞ்சுக்கிறவங்கள நீ ஒருபோதும் உன் கூட வச்சுக்காதே என் செல்வமே. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருபோதும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. தப்பாக நினைக்கிறவங்க நீ என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எழுதாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. உன் தலைவிதிப்படி உனக்கு என்னென்ன நடக்கணும்னு நான் ஏற்கனவே எழுதி வச்சிட்டேன். அப்படிதான் இப்போது இந்த சமயத்தில் இந்த சூழ்நிலையில் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சினா இனி நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாக நடக்கும்னு எழுதி வச்சிருக்கேன். உன் வாழ்வில் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் உன் அப்பன் முருகன் இப்போது நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக செய்ய தான் போகிறேன். நீ எப்போதும் துன்பம் துயரம்னு அதையே பெருசாக பேசாமல் சிரிச்சுக்கிட்டே வாழ பழகு. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்திச்சு வாழ பழகும்போது
பொய் பேசுகிறவங்க உன்னை பக்கத்தில் வர்றதுக்கே பயப்படுவாங்க. எங்கே அவங்கள நீ திருப்பி கேட்டுருவியோ திட்டிருவியோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகத்து மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு. உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன். நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. நீ வாழ்வதற்கு பணம் குறைவாக தான் தேவைப்படுது. ஆனால் மகிழ்ச்சி மற்றவங்கள போல நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆடம்பரமாக வாழணும், அனாவசியமாக செலவு செய்யணும்னு நினச்சின்னா பணம் போதாது என் செல்வமே. மற்றவங்கள போல வாழணும்னா நிறைய பணம் தேவைப்படும். நீ உன் மனசுக்கு என்ன பிடிக்குமோ, நீ எதை ஆசைப்படுவியோ அதை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கிற கஷ்டங்களையும் துரோகங்களையும் ஒதுக்கி வச்சு காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை மிக சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எதையுமே செய்ய தொடங்கும் முன் தயங்காதே, தொடங்கிய பின் அதை பார்த்து நடுங்காதே. வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும் கூட அதை பார்த்து துவண்டு போகவோ சோர்ந்து போகவே வேண்டாம். உனக்கான எல்லாவற்றையும் செய்து தருவதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் உனக்கு ஒரு விடிவு காலம் வரும். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன் என் செல்வமே. எப்போவுமே எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு மட்டும் நீ நினைக்காத. அப்படி நினச்சிக்கிட்டா தப்பு இல்லை. ஆனால் எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்க எல்லாருமே என்னை விட கீழே தான், யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினச்சினா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். உன்னை உயர்வாக நினைப்பது வேறு, மற்றவர்களை தாழ்வாக நினைப்பது வேறு. எல்லாரையும் உனக்கு சமமாக நினைக்க பழகு. வாழ்க்கையில் சில விஷயங்களை பற்றின உண்மை தெரியும் போது உன் மனசுக்கு தெளிவு கிடைக்கும். சில விஷயங்களை பற்றி தெரியாமல் இருந்தாதான் உன்னால் நிம்மதியாகவாவது வாழ முடியும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களோட கடந்த கால வாழ்க்கை என்ன, உன் கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா அப்புறம் உன் வாழ்க்கையில் அதை பற்றிய சிந்தனைகளே மேலோங்கி இருக்கும். குறைந்தபட்ச நிம்மதியோடு கூட உன்னால் வாழ முடியாமல் போயிடும். அதனால் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்காம சில விஷயங்களை தெரியாமல் கண்டுகொள்ளாமல் விடவும் தயாராக இரு. நீ எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலே உன் விருப்பங்கள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் நிறைவேற்றுவேன். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்றத உன் மூலமாக இந்த உலகத்துக்கு நான் புரிய வைப்பேன் என் செல்வமே. நீ தட்டி கொடுக்கும்போது தவறுகள் எல்லாம் குறைஞ்சு போகும். மனசு விட்டு பேசும்போது அன்பும் பாசமும் பெருகும் அல்லவா? சிதையாத நெஞ்சத்தோடு தைரியத்தோடு நீ செய்வதையெல்லாம் துணிந்து செஞ்சினா உனக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன். எல்லாரிடமும் நேர்மையாக பேசு, உண்மையாக பேசு. உன் வாழ்க்கையில் வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்வது அந்த காலம். இந்த காலத்தில் பொங்கி எழுந்துச்சா மட்டும்தான் இருப்பதையாவது தக்க வச்சுக்க முடியும் முருகான்னு நீ சொல்கிறது எனக்கு கேட்குது. இப்பொழுதும் நீ பொறுமையாக இரு, ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கட்டும். ரொம்ப பொறுமையாக இருந்து ஏமாளியாகி கோமாளியாக மாற வேணாம்னு தான் நானும் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இரு. முடியாத பட்சத்தில் எதிர்த்து கேள்வி கேட்க தயங்காதே என் செல்வமே. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் யாரிடமும் நீ ஏமாந்து போகும்படி நான் அவ்வளவு சுலபமாக விட்டுட மாட்டேன். நீ மறுபடியும் மறுபடியும் விட்டு கொடுக்குறன்றதுக்காக உன்னை ஏமாளி நினச்சிக்கிட்டு இருக்க மனிதர்கள் முன்பாகவே உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போது உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நானே நடத்தி கொடுப்பேன். விட்டு கொடுத்து போகக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ எந்த விதத்திலும் கெட்டு போயிடாமல் தாழ்ந்து போயிடாமல் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி முடிக்கிறேன். எப்போவுமே இது கிடைக்குமா நடக்குமான்னு கேட்காத, கிடைக்கும் நடக்கும்னு நம்பு. முடியுமான்னு சிந்திக்காம முடியும்னு நம்பு. சாதிக்க பிறந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்பவும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. வாழ்க்கையில் சில விஷயங்களை நினச்சி நீ கண்ணீர் விட்டு கவலைப்படும்படியான சூழ்நிலை வரும்போதெல்லாம் அப்பா முருகான்னு என்ன கூப்பிட்டினா உன் கண்ணீருக்கு காரணமான விஷயங்களை நான் சரி செய்வேன். சில பிரச்சனைகளை நினச்சி கோபம் வரும்போதும் சில மனிதர்களின் செயல்களை நினச்சி ஆத்திரம் வரும்போதும் அதை மௌனமாக கடந்து வந்துடு. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் கூட
அதை நிதானமாக கடந்து வந்துடணும் என் செல்வமே. இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ கவனத்தோடும் மௌனத்தோடும் நிதானத்தோடும் இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி மிக பெரியதாக வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத மட்டும் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் யார் மீதும் வெறுப்பை காட்டி உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்தவங்களை பார்த்து கோபப்படுறதாலேயோ கத்துற போடாலையோ உன் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயமும் நடக்க போவதில்லை. அதனால் எதுவாக இருந்தாலும் அமைதியாக கடந்து போ. நடப்பது நடக்கட்டும்னு வாழ்க்கை அதன் போக்கில் விட்டாலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு யாரையும் பிடிக்கலைன்னா அமைதியாக விலகிருன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்தவங்க மேலே வெறுப்பை காட்டுறதாலும் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுவதால் உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. அதை விட என்ன நடக்கும்னா நீ வெறுப்பை காட்டுவதின் மூலமாக உனது நிம்மதியை இழப்பாய். அடுத்தவங்க மீது கோபப்படுவதின் மூலமாக உன் அமைதியை இழப்பாய். ரத்தம் சூடாகி உனக்கு உடல்நல கோளாறுகள் உருவாகும். அதனால தான் கோபமும் வெறுப்பும் உனக்கு வேண்டாம்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கையில் திடீர்னு யாராவது உன்கிட்ட வந்து அன்பாக பாசமாக நெருங்கி வர்றாங்கன்னா அந்த அன்பை நம்பி வெகு தூரம் போயிடாதே என் செல்வமே. ஏன்னா இப்படி பாதியில் உன்னை தேடி வரக்கூடிய பொய்யான மனிதர்கள் அவங்க தேவை அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. நீ தான் கவனமாக இருக்கணும். உடையும் கல்லை விட செதுக்கும் உளியாக இரு. உடஞ்ச கல்லை ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் உளி தட்டி தட்டி மழுங்கி போச்சுன்னா அந்த உளியை கூர்மையாக்க முடியுமல்லவா? அதனால தான் எல்லாத்தையும் செதுக்கக்கூடிய உளியாக எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் புத்துணர்ச்சியோடு எழுந்து வரக்கூடிய உளி போல நீ சுறுசுறுப்பாக இருன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீயே ஆச்சரியப்படும்படியாக 1000 நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க திட்டம் போட்டு வச்சுருக்கேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் சில சந்தோஷமான விஷயங்களும் பல சங்கடமான விஷயங்களும் நடந்திருக்கு. அது எல்லாமே நான் அறிவேன். இப்போது எல்லா சங்கடங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். நீ உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றிகரமாக அனுபவித்து வாழும்படி செய்கிறேன். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் என் செல்வமே. நீயாக இரு. நீ யதார்த்தமாக இயல்பாக இருக்கதை யார் ஏற்றுக்கிறாங்களோ யாருக்கு உன்னை பிடிக்குதோ அவங்க உன் கூட வந்து நட்பாக உறவாக இருக்கட்டும். உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை பிடிக்காதவங்களும் உன்னை விட்டு தூரமாகவே இருக்கட்டும். அதன் மூலமாக உனக்கு எந்த கஷ்டமும் வராதல்லவா? உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் உன் சார்பில் இந்த அப்பன் முருகன் நான் நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகத்திலேயே மிகவும் சுலபமானதுன்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறது தான். இந்த உலகத்திலே மிகவும் கஷ்டமானதுன்னா தாங்கிட்ட இருக்கிற குறைய தானே கண்டுபிடிப்பது தான். இந்த உலகில் அடுத்தவங்க செய்கிற நல்ல விஷயங்களை பாராட்டக்கூடிய மனிதனும் இல்லை, அடுத்தவனை குறை சொல்லாத வாயும் இல்லை. நீ எப்போதும் யார் நல்லது செஞ்சாலும் எதை நல்லா செஞ்சாலும் பாராட்டக்கூடிய நிறையை காணக்கூடிய பிள்ளையாக இரு. யாரையும் எதுக்காகவும் நீ குறை சொல்ல வேண்டாம். எல்லாரிடமும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நிறைவான மனசையும் பார்த்து பாராட்டினா உனக்கான மன நிறைவையும் உன் வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நானே உன் கைகளில் கொடுத்து உன்னை வாழ்த்தி ஆசீர்வதித்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்வமே. வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் ரெண்டுமே உப்பாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக இருக்க போது. நீ விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பலனாக தான் இப்போ உனக்கான சந்தோஷமான சிரிப்பான அற்புதமான அழகான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். நீ வடித்த வியர்வை துளிகளுக்கு பலனாகவும் பரிசாகவும் உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் முயற்சிகளுக்கும் முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் கொடுக்க வந்திருக்கேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படியே நடக்க போகுது. நீ மனம் மகிழும்படி செய்வேன்.